ஹாய் காய்ஸ், நான் தான் அவங்க எஸ்கே மீடியாவிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஸ்பெஷல் வீடியோ என்னென்னா, நிறைய பேர் வந்து மல்கோவா காஃபி வந்து எப்படி இருக்குதுன்னு செஞ்சு காமிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாமளும் ஒரு வாட்டி செஞ்சு பார்க்கலான்னு எனக்கு ஒரு ஐடியா வந்தது. என் ஃப்ரெண்டும் செஞ்சுருந்தான், நல்லாயிருக்கு, ஓரளவுக்கு சுமாராக இருக்குது அப்படின்னு சொன்னால், சரி நாமளும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ட்ரை. பிடிச்சிருந்தா வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி மட்டும்தான் ஆகும், வேறு எந்த மாதிரியும் ஆகாது. நீங்கள் நுர வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் உட்காந்து வாட்டர் பாட்டிலில் போட்டு அடின்னு அடிப்பீங்களோ, எது பண்ணுவீங்களோ அது உங்களோட விருப்பம். மிக்சியில் போட்டு அரைப்பீங்களோ, மிக்சியில் போட்டு அரைச்சி தான் இந்த நிலமைங்க. நார்மலாக குளிக்கிட்டே இருந்தேன்னா எந்த நிலமையாகுன்னு தெரியாது, மிக்சி பூரா நாரி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்றைக்கி வீட்டில் எனக்கு செம்ம திட்டு மட்டும் நினைக்கிறேன். வேறு அதுக்குள்ளே ஐஸ் வேறு கரைஞ்சி போச்சு. பரவாயில்ல, இருக்கிற ஐஸ் போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உட்காந்து இப்போ பாலை ஊற்றுவோம். மல்கோவா காஃபி ரொம்ப கேவலமாக இருக்க போகுதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஓகே, என்னடா இது வெறும் காஃபி மாதிரியே இருக்குது, இதுக்கு பேர் தான் மல்கோவா காஃபி செய்கிறதோ? இல்லை, நான் ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டேன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. சரி, இருந்தாலும் மேக் பண்ணிட்டோம், குடிச்சாவது பார்த்துருவோம். இதோட டேஸ்ட்டு பார்க்குறக்கு கேவலமாக இருக்குதுன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. பட் இருந்தாலும் மனசை திடப்படுத்திக்கிட்டு குடிச்சு பார்க்க போகிறேன். இருக்கிறதுலே நான் செஞ்சதுலேயே கேவலமான காஃபினா இதுதாங்க. என் வீட்டில் நான் வந்து செய்கிறது டீ காஃபியெல்லாம் செம்மையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இருக்கிறதுலே நான் செஞ்சதில் இந்த ஒரு டீ தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கேவலமானது. இதோட டேஸ்ட் வந்து எப்போ இருக்குதுன்னா, இது ஒரு பாவக்காவை அப்படியே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஜூஸ் மாதிரி இது பண்ணோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. இதோட உண்மையான டேஸ்ட் என்னென்னு கேட்டோம்னா வந்து, அந்த காஃபி தூள் உண்மையான கட்டியாக இருக்கும்போது, அதாவது ஃபஸ்ட்டு அது உருவாக்கும்போது ஒரு விதமான ஒரு கசப்புத்தன்மை வரும் இல்லைங்க, அந்த மாதிரியான ஒரு இது. நீங்கள் அந்த காஃபி தூளையும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ஃபீல் வருமோ அதே ஃபீல் தான் வருது. ஆனால் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணணும்னு எனக்கு இன்னும் தெரில.
ஒருவேளை என்ன எல்லா விதத்துலையும் கரெக்டாக தான் பண்ணேன். இதோட கலரை பார்த்தீங்கன்னா கூட மல்கோவா காஃபியோட கலர் அதே தான் வருது. ஏன்னா மல்கோவா காஃபியில் கீழே வந்து பால் தேங்கும், அது தேங்கல அவ்வளோதான். ஒருவேளை இது தப்புன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு டம்ளர் பூரா வேஸ்ட்டாக போச்சு, கீழே ஊற்றிடுவோம்.